ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்துக்கலாம். ஃபுல் வறுவல் பண்ண வேண்டாம். ஒரு பாதி வறுவல் வறுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாதி வறுப்பட்டுருச்சு. இதில் நம்ம 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஒரு பரட்டிக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 பல் உரித்து சும்மா 2 அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அதோட மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகாய் நான் 8லேருந்து 9 பல் போல் சேர்த்துருக்கேன். எனக்கு காரம் நான் கரெக்டான காரம் நான் சேர்த்துருக்கேன். காரம் இன்னும் சேர்த்து வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 2-3 மிளகாய் கூட சேர்த்து கலந்துக்கோங்க. அது உங்களோட சௌரியம் போல் நீங்கள் கலந்துக்கலாம். அந்த மிளகாய் வத்தலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே இப்போது ஒரு 10லேருந்து 12 போல் பூண்டு பல் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாமே நல்லா மிக்சியில் ஓட்டினா நல்லா மாவு மாதிரி மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும்போது வெங்காயம் இன்னும் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம், பூண்டு எல்லாமே சூப்பராக வதங்கி வந்திருக்கு. நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயமெல்லாம் நல்லா ஆறி வரட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ மாற்றிக்கிட்டாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நான் ரொம்ப நைஸாக ஓட்டலை, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்காக வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.